உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், தற்போதைய செய்தியாக புதிய தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. தீபக் மிஸ்ராவுடைய பின்னணி என்ன? வேதவள்ளி, தீபக் மிஸ்ராவை பொறுத்தவரை அவர் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார். பல்வேறு சிவில் மற்றும் கிரிமினல் மற்றும் கம்பெனி சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அவர் ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்து வந்தார். தொடர்ந்து அவர் ஒரிசா மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய மூன்றாவது ஒரு தலைமை நீதிபதியாக தற்பொழுது அவர் இருக்கின்றார். இதற்கு முன்னதாக ரங்கநாத் மிஸ்ரா என்பவரும், அதற்கு முன்னதாக ஜிபி பட்நாயக் என்பவரும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக, அதாவது ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வருவது என்பது இவர் இருந்திருக்கின்றார். இவர் அந்த வரிசையில் மூன்றாவதாக இருந்திருக்கின்றார். இவர் வருகின்ற நவம்பர் 27 அன்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1953 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 ஒரிசா மாநிலத்தில் பிறந்தவரான தீபக் மிஸ்ரா பல்வேறு அதிரடியான தீர்ப்புகளில் மிகவும் பிரசித்தி பெற்றவர். குறிப்பாக தமிழகத்திற்கு ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருந்தாலும் கூட இறுதியில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பினை வழங்கியிருந்தார். காவிரி வழக்கில் கூட தமிழகத்திற்கு சாதகமான பல்வேறு விஷயங்களை அவர் கூறியிருந்தார். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இந்த காவிரி தொடர்பான வழக்கு நடைபெற்றிருந்த பொழுது தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த வன்முறை சம்பவத்திற்கு தனது கடுமையான கண்டனங்களை நீதிமன்றத்திலே மிக தைரியமாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் அவர் பணியாற்றி இருக்கின்றார். பல மூத்த வழக்கறிஞர்களுடன் அவர் நல்ல தொடர்பு இருந்ததன் காரணமாக அடுத்தடுத்து அவர் பல்வேறு தளங்களில் பயணித்து வந்தார். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை எந்த ஒரு வழக்கையும் அலசி ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதிபதி, ஒரு அதிரடியான முடிவுகளை எடுக்கக்கூடிய நீதிபதி என்று ஒரு பெயர் பெற்றவராக இருந்து வருகின்றார். பொதுவாக அவர் சவுத் இந்தியன் பேஸ்டு வழக்குகளை அதிகமாக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது நீட் தொடர்பான விவகாரங்கள் கூட அவரிடம்தான் இருந்து வருகின்றது. ராமர் கோயில் போன்ற மிக முக்கியமான சில வழக்குகளும் அவரே கையாண்டு வந்திருக்கின்றார். நிறைய தீவிரவாதிகளுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனைகளை அவர் பல்வேறு தருணங்களில் அவர் கையாண்டிருக்கக்கூடிய விதம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் நோக்கர்களும் சரி, நீதிமன்ற வல்லுநர்களும் சரி கருதக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபராகத்தான் தீபக் மிஸ்ரா அவர்கள் பார்க்கப்படுகிறார்.